விருதுநகரில் கொரியர் சர்வீஸ் வேன்களில் கொண்டு சென்ற சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 16.700 கிலோ தங்க நகைகள் மற்றும் 3 வேன்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அவரது செல்போனில் அறிமுகமில்லாத எண்ணில் இருந்து தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தரக்குறைவாக பேசி கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து சி.வி. சண்முகம் உதவியாளர் ராஜாராம் ரோஷனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் தாரணேஸ்வரி மற்றும் போலீசார் செல்போனில் மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அக்கட்சியின் மாநில தலைவரான அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள் பாஜக அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது பாஜக அலுவலக வாசலில் பிரச்சார வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதில் இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைப்பாளரான சத்தியவேல் படம் ஒட்டப்பட்டிருந்தது. அருகில் சத்தியவேல் நின்று கொண்டிருந்த நிலையில் இதை பார்த்து ஆத்திரமடைந்த அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள், நாங்கள் தான் ஐஜேகே கட்சியின் நிர்வாகிகள், நீ எப்படி கட்சியின் பெயரை பயன்படுத்தலாம் என கூறி பிரச்சார வாகனத்தில் இருந்த பேனரை கிழித்தனர். இதை தடுக்க வந்த சத்தியவேலை தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து சத்தியவேல் அந்த வாகனத்தை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் வாக்கு சேகரித்துவிட்டு திமுக அலுவலகத்திற்கு கனிமொழி எம்பி சென்றுள்ளார். அப்போது அவரது காரை வழிமறித்த தேர்தல் பறக்கும் படையினர் காரை சோதனையிட்டுள்ளனர். காரில் சால்வைகளை தவிர வேறு எதுவும் இல்லாததால் கார் புறப்பட்டு செல்லலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் கனிமொழி காரில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஆதித்தமிழன் எனும் பெருமாள் வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் வருமான வரித்துறை உதவியுடன் அவரது வீட்டிற்கு சென்று சோதனை செய்தனர். தொடர்ந்து வீட்டுக்கு வெளியே உள்ள பகுதிகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். கார், கழிவறை, கொட்டகை, படுதாக்கள் ஆகியவற்றையும் சோதனை செய்தனர். சுமார் அரை மணி நேரம் நடந்த சோதனையில் வீட்டில் பணமோ நகையோ எதுவும் கிடைக்கவில்லை என கூறி அதிகாரிகள் வெளியே வந்தனர். தேர்தல் நேரத்தில் யாரோ வேண்டுமென்றே பொய்யான தகவல்களை பரப்பி தனது பெயருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றனர் என்றும் அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெருமாள் தெரிவித்துள்ளார். பணம் பட்டுவாடா மற்றும் பரிசுப் பொருட்கள் தொடர்பாக வந்த புகாரை அடுத்து சென்னை ஓட்டேரி, 7 கிணறு, கொண்டித்தோப்பு, புரசைவாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி ரயில் நிலையங்களில் சென்று டிக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக ரொக்க பணம் தர வேண்டும் என்று அவசியம் இல்லை. UPI மூலம் மொபைலில் இருந்தே அனுப்பிவிடலாம். இதன் மூலம் பிரச்சனை இல்லாமல் மிக எளிதாக டிக்கெட் எடுக்கலாம். ரயில் நிலையங்களில் UPI வசதி வேண்டும் என்று நீண்ட காலமாக பயணிகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ஒரு வழியாக இந்த வசதி தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி இடம்பெறாததை எதிர்த்த வழக்கில் ஏப்ரல் 24ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 3,167,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். இதில் 92.29 மாணவர்கள் புதிதாக அரசு பள்ளிகளில் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே நள்ளிரவில் அதிமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்று திரும்பிய வேன் பைக் மீது மோதியதில் கல்லூரி மாணவன் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்லடம் தாராபுரம் ரோடு புத்தகச்சல் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். தாராபுரம் பல்லடம் நோக்கி வந்த சொகுசு கார் ஒன்றில் சோதனையிட்ட போது 23.40 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கார் ஓட்டி வந்தது கோழிப்பண்ணை உரிமையாளர் என்பதும் வங்கியில் செலுத்த வேண்டி பணத்தை பல்லடம் எடுத்துச் செல்வதாகவும் கூறியுள்ளார்.
இருப்பினும் உரிய ஆவணம் இல்லாததை தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 9 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மக்களவை தேர்தல் குறித்து பரவும் தவறான தகவல்களை சரிபார்க்க மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் என்னும் புதிய வலைதளத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி கடந்த 2023-24 நிதியாண்டில் 100 கோடி டன் என்ற மைல்கல்லை முதல் முறையாக கடந்து சாதனை படைத்துள்ளது என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்த சாதனை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார்.